யூதர்கள் மறதிக்கு என்று ஒரு தேவதை இருப்பதாக நம்புகிறார்கள். அந்த தேவதை ஒருவனின் மூக்கில் தான் முத்தமிடுமாம். அப்படி முத்தமிட்டால் அவனுக்கு நினைவாற்றல் போய்விடும் என்கிறார்கள். இந்த தேவதை மறதியை உருவாக்கி நல்லதே செய்யும் என்றும் நம்புகிறார்கள். அதற்கு உதாரணமாக இதோ ஒரு யூத கதை. ஒரு கொலை குற்றத்துக்காக யூத வணிகன் ஒருத்தன் அரசாங்கம் கைது செஞ்சது. அவன் அப்பாவி, நிரபராதி. யாரோ செய்த கொலைக்கு அவனை கைது செஞ்சு தூக்கு தண்டனை விதிச்சது அரசு. தூக்கு தண்டனை நிறைவேற போற நாளும் வந்துச்சு. அவனுடைய குடும்பமே அவனை பார்க்க வந்துச்சு. அவன் கண்ணீர் விட்டு அழுது தன் குடும்பத்திட்ட தன்னை எப்படியாவது காப்பாத்துங்கன்னு அழுதான். குடும்பத்தினருக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. அவங்க வீட்டுக்கு போய் மண்டிட்டு அந்த மறதி தேவதைய நினைச்சு உன்னால மட்டும்தான் காப்பாத்த முடியும்னு உருகி வேண்டுனாங்க. மறுநாள் காலை வணிகனை தூக்கிலிடுவதற்காக கொண்டு போனாங்க. ஒருத்தனை தூக்கில போடுவதற்கு முன்னாடி அவன் எதற்காக கொல்லப்படுகிறான்னு ஒரு அரச உத்தரவு வாசிப்பது வழக்கம். அன்றைக்கு அந்த உத்தரவு உள்ள காகிதத்தை சிறை அதிகாரி எங்கேயோ மறதியில வச்சுட்டாரு. உடனே அதை தேடும்படி காவலர்கள்ட்ட உத்தரவிட்டார். அவங்க எங்க தேடியும் அதை கண்டுபிடிக்கவே முடியல. உடனே நீதிபதிட்ட போய் இந்த வழக்க பத்தி சொல்லி புதிய உத்தரவு வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சிறை அதிகாரி உத்தரவிட்டார். அவங்களும் நேரா நீதிபதி வீட்டுக்கு போனாங்க. அவருக்கோ அந்த வழக்க பத்தி எதுவுமே ஞாபகம் இல்ல. எல்லாமே மறந்து போயிருந்துச்சு. அவரு நீதிமன்றத்துல போய் பதிவாளர்கிட்ட விவரங்களை சொல்லி அவர்கிட்ட வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்புனார். உடனே பதிவாளரை தேடி போனாங்க. அவருக்கும் அது என்ன வழக்கு, என்ன தீர்ப்பு எதுவுமே ஞாபகத்துல இல்ல. இப்படி வழக்கு தொடர்பான எல்லா விவரங்களும் மறந்து போயிருந்துச்சு. முடிவுல அரசாங்க உத்தரவு இல்லாம தண்டிக்க முடியாதுன்னு சொல்லி அந்த யூத வணிகனை விடுதலை பண்ணிட்டாங்களாம். அவன் வீடு திரும்பி அதிசயத்தோட அவனுடைய குடும்பத்திட்ட எப்படி நடந்தது அப்படின்னு கேட்டானாம். அப்போ அவங்க எல்லாரும் மறதியுடைய தேவதைட்ட நாங்க வேண்டுனப்போ மறதியின் தேவதை எங்க முன்னாடி தோன்றி நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்காக நான் தான் அவர்களுடைய மூக்கள் எல்லாம் முத்தமிட்டேன் அப்படி சொல்லிச்சான். அந்த குடும்பமே அந்த மறதியின் தேவதையை வணங்கி நன்றி சொன்னாங்க. இப்படி கதை முடியுது. தானே ஏற்படும் மறதியை புரிந்து கொள்ள முடியுது. ஆனா மறதிய ஒரு தந்திரமா பயன்படுத்துறதான் புரிந்து கொள்ள முடியல. நம்ம நேசிப்பவங்களை, நம்ம நன்றிக்குரியவங்களை, வழிகாட்டிகளை, ஆசான்களை, நமக்காக வாழ்றவங்களை ஆனா எப்பவும் மறக்க கூடாது.